2021 சட்டமன்ற தேர்தல் அப்போ திமுக பல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சி கட்டில் அமர்ந்தது. அந்த வாக்குறுதிகளை பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் நிறைவேற்றவே இல்லை. அதில் முக்கியமானது நம்ம சொல்கிறாந்தா அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து ரேஷன் கார்டுகளும் 1000 ரூபாய் வழங்கவே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுவிலக்கும் நாங்கள் ஆட்சிக்கு அமல்படுத்தினாங்க, மதுவிலக்கும் அமல்படுத்தவே இல்லை. அப்புறம் கேஸ் மானியமும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னாங்க சிலிண்டருக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா கொடுக்கவே இல்லை. அப்புறம் போதை ஒழிப்பும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணணும், அதுவும் பார்த்தீங்கன்னா பண்ணவே இல்லை. அப்புறம் மகளிர் சுய உதவி குழுவுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கடன் தள்ளுபடி பண்ணுவோம்னாங்க, ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணவே இல்லை. கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுவோம்னாங்க, அதையும் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணவே இல்லை. பொங்கல் தொகுப்பாக நாங்கள் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா கொடுப்போம்னாங்க, ஆனால் 5000 ரூபா கொடுக்கவே இல்லை. மாதம் ஒரு முறை பார்த்தீங்கன்னா மின்சார கட்டணத்தை நாங்கள் ரீடிங் பண்ணோம் அப்படின்னாங்க, ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா பண்ணவே இல்லை. மணல் கொள்ளை பார்த்தீங்கன்னா தடுக்க நாங்கள் புதிய சட்டம் கொண்டு வராங்க, அதையும் பார்த்தீங்கன்னா கொண்டு வரவில்லை. இப்படி பல பொய்யான வாக்குறுதிகளை 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக இன்னை வரைக்கும் அந்த வாக்குறுதிகளை காட்டில் பறக்க விட்டுருக்குது.